ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒரு பதம் வருகிறது, அச்சமின்றி. அதாவது நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வரலாம். தெரிந்தவர்கள் வருவாங்க, தெரியாதவங்க வருவாங்க. நம்ம வீட்டை நம்பி வந்தவர்கள் அப்படின்னு வைத்துக்கிடுங்களேன். இங்கே வந்தால் நமக்கு ஏதாவது உதவி கிட்டும், இங்கே வந்தால் நமக்கு ஏதாவது சில வாய்ப்புகள் உருவாகும், இங்கே போயாச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு விரோதமான தீங்கான எண்ணங்கள் வந்துடக்கூடாது. நம்மளை நாடி வரக்கூடியவங்களை, பயமில்லாமல் வரக்கூடிய மக்களுக்கு நம்ம விரோதமாக நாம் தீங்கு நினச்சிடக்கூடாது. ஐயோ, நான் நம்பி போனையா, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாங்க, இப்படிலாம் சில வார்த்தைகளை நம்ம கேட்டுருக்கிறோம். ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லுது? உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. அயலான் அப்படின்னா அறிமுகம் இல்லாதவன், இரத்த சம்பந்தமான உறவு இல்லாதவன், இதற்கு முன்னால் பார்க்காத ஒருவன், வேறொருவன். அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது சகோதர சிநேகத்தை நம்ம காட்டணும், முடிந்த அன்பை நம்ம செலுத்தணும். ஒருவேளை சில அயலானுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா நமக்கே துரோகம் பண்ணிட்டு போயிருந்தாங்களையா, நம்மளை ஏமாற்றிட்டு போயிருந்தாங்களே அப்படி நாம் நினைக்கலாம். அதையும் கொஞ்சம் கவனத்தோடு நாம் அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் என்னென்ன முறைகளிலே அவர்களை கையாள வேண்டுமோ அதை கையாண்டு தேவன் விரும்பக்கூடிய உதவிகளை, தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு செய்து நாம் அவர்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, பயமில்லாமல் வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் எந்த விரோதமான தீங்குகளையும் நினைத்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களை நாடி வரக்கூடிய அயலானுக்கு விரோதமாக எதையும் நாங்கள் பேசாதபடி, சிந்தியாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.